மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்து 1976ஆம் ஆண்டு முதல் 1978ஆம் ஆண்டு வரை வெளிவந்த தமிழ் திரைப்படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லிஸ்டில முதல் படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர், லதா மற்றும் பலர் நடித்த நீதிக்கு தலைவணங்கு. இந்த படத்திற்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்கம் பி. நீலகண்டன், தயாரிப்பு எம். சுப்பிரமணியன். இந்த படம் வெளியான தேதி 18/3/1976. இந்த படம் திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது. இந்த லிஸ்டில் இரண்டாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர், லதா மற்றும் பலர் நடித்த உழைக்கும் கரங்கள். இந்த படத்திற்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்கம் கே. சங்கர், தயாரிப்பு கோவை செழியன். இந்த படம் வெளியான தேதி 23/5/1976. இந்த படம் திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது. இந்த லிஸ்டில் மூன்றாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர், வாணிஸ்ரீ மற்றும் பலர் நடித்த ஊருக்கு உழைப்பவன். இந்த படத்திற்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்கம் எம். கிருஷ்ணன் நாயர், தயாரிப்பு எஸ். கிருஷ்ணமூர்த்தி, டி. கோவிந்தராஜன். இந்த படம் வெளியான தேதி 12/11/1976. இந்த படம் திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது. இனி மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்து 1977ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம். இந்த லிஸ்டில் முதல் படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர், லதா, ஜெயசித்ரா மற்றும் பலர் நடித்த நவரத்தினம். இந்த படத்திற்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன், இயக்கம் ஏ. பி. நாகராஜன், தயாரிப்பு சி. என். வெங்கடசாமி. இந்த படம் வெளியான தேதி 5/3/1977. இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது. இந்த லிஸ்டில் இரண்டாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர், ராதா சலூஜா மற்றும் பலர் நடித்த இன்று போல் என்றும் வாழ்க. இந்த படத்திற்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்கம் கே. சங்கர், தயாரிப்பு வி.பி.எல். சுப்பையா, டி.எல். லக்ஷ்மணன். இந்த படம் வெளியான தேதி 5/5/1977. இந்த படம் திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது. இந்த லிஸ்டில் மூன்றாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர், லதா மற்றும் பலர் நடித்த மீனவன் நண்பன். இந்த படத்திற்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்கம் ஸ்ரீதர், தயாரிப்பு கே.ஆர். சடையப்பா செட்டியார். இந்த படம் வெளியான தேதி 14/8/1977. இந்த படம் திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது. இறுதியாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்து 1978ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த லிஸ்டில் மக்கள் திலகம் எம்ஜிஆர், லதா, பத்மபிரியா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். இந்த படத்திற்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்கம் எம்ஜிஆர், தயாரிப்பு சொக்கையா சுப்பிரமணி ஐயர். இந்த படம் வெளியான தேதி 14/1/1978. இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைந்தது. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படமே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் கடைசி திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தாலும் அவருடைய புகழும் நினைவுகளும் என்றென்றும் நிலைத்து நிற்கும். அவர் நம் எல்லோருடைய உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.